எங்களோடு கூட்டணி வைத்தால் மட்டுமே சட்டமன்றம் செல்ல முடியும் என்பதை காங்கிரசும் உணர்ந்திருக்கும் என்று திமுக மூத்த தலைவரும் அமைச்சருமான ரகுபதி தெரிவித்திருக்கிறார். எங்களோடு கூட்டணி வைத்தால் மட்டுமே காங்கிரஸ் சட்டமன்றம் செல்லும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். ஏடிஎம்கேல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவங்க கொஞ்சம் கட்சி தான், அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சு இன்னும் எதுவுமே தொடல. பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்குமே எத்தனைங்கிற முடிவுக்கு அவங்க வரல. இதுல யார் மேஜர் பார்ட்னர் யார் மைனர் பார்ட்னர்ங்கிற முடிவும் அங்க வரல. அப்படி இருக்கிற போது நீங்க அவங்களையும் எங்களையும் அது இடியாப்பா சிக்கல், அதையே எங்களோட சேர்த்து கொண்டு வர்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சுமூகமா தான் பேசுவோம். யாரையும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் சரியான பாதையில தான் இந்த கூட்டணியை கொண்டு செல்வார். சார், திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடக்குது. அது இதுல எல்லாமே அவங்க கப்சாவா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கும். இது அரசியல் கட்சி. இங்க அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க சொல்றது காங்கிரஸோட விஜய் கிட்ட யாரும் வரல, அதனால வேல்யூவை புரிஞ்சிருக்கலாம். அவ்வளவுதான். ஆள் இல்லாத வீட்டில் போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம். அதை பத்தி இல்லை. ஆள் இல்லாத வீடு அது. எங்களோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றம் செல்ல முடியும் என்பதை காங்கிரசும் உணர்ந்திருக்கும் என்று திமுக மூத்த தலைவரும் அமைச்சருமான ரகுபதி தெரிவித்திருக்கிறார். அதிமுக கூட்டணியில்தான் இடியாப்பு சிக்கல் இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி அதிமுக கூட்டணி தொடர்பாக விமர்சித்திருக்கிறார்.